கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 40 காம்படிஷனில் நான் தோற்று தான் போயிருக்கேன். அந்த தோற்ற பிறகு தான் கற்றுக்கிட்டேன், ஓகே என்னென்னமோ இருக்குது இதில் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. அமீர் பாவனி இப்படி எதை போட்டாலோ இல்லை அமீர் போட்டாலும் பாசிட்டிவிட்டிஸும் நிறைய உங்களை சுற்றி இருக்குது, நெகட்டிவிட்டிஸும் நிறைய சுற்றி இருக்குது. பாவனி நானும் ஒன்றா வேற இல்லை. New Prince Sri Bhavani College of Engineering and Technology Regalia 2026. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 40 காம்படிஷனில் நான் தோற்று தான் போயிருக்கேன். அந்த தோற்ற பிறகு தான் கற்றுக்கிட்டேன், ஓகே என்னென்னமோ இருக்குது இதில் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட வந்து கதை நிறையா சொல்கிறாங்க, நிறைய கதை வந்து சொல்கிறாங்க. பட் சில கதையெல்லாம் கேட்குறப்ப எனக்கு பயமாக இருக்குது. நான் அந்த கதைக்கு ஆப்டாக இருப்பேனா, கரெக்டான ஆளாக இருப்பேனா, இப்போ தானே நமக்கு உள்ளே வந்திருக்கோம், அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. அதனாலே நான் நிறைய கதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டேன். நான் வெளியில் வந்தோடனே பெரிய ஹீரோ ஆயிடுவேன், பெரிய கொரியோகிராஃபர் ஆயிடுவேன், பெரிய டைரக்டர் ஆயிடுவேன் அப்படின்னா அதுவுமே கிடையாது. நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எதை தேடி ஓடுறோம் அப்படிங்கிறது நம்மளை கூப்பிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளை ஃபஸ்ட்டாக. அமீர் பாவனி இப்படி எதை போட்டாலோ இல்லை அமீர் போட்டாலும் பாசிட்டிவிட்டிஸும் நிறைய உங்களை சுற்றி இருக்குது, நெகட்டிவிட்டிஸும் நிறைய சுற்றி இருக்குது. பாவனி நானும் ஒன்றா வேற இல்லை. ஒரு சிலர்லாம் பேசுதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு யாரையா நீங்கள்லாம் எங்கேருந்தையா முழுசாக பார்த்துட்டு வாங்கடா ஒரு மேட்ரு சொல்கிறேன் ப்ரோ. அமீர் வந்து என் கூடயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாமே கூட நான் சிலதெல்லாம் கேள்விப்படுறேன். நீ வேலைக்கு போக மாட்டியா, அதுக்கு மீனிங் அது இல்லைப்பா, புரியுது. அவள் அங்கேருந்து கால் பண்ணி நான் இயர்ஃபோன் போட்டுப்பேன், அவள் சொல்லிட்டுருப்பா, எல்லாத்தையும் செய்வேன். கடைசியாக ஒரு டேஸ்ட் வரும், நான் சொல்லுவேன் டேஸ்ட்டாகவே இல்லைன்னு. அவள் சொல்லுவான் அது கூட கொஞ்சம் லவ் போடணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். லவ்வோட அந்த கோரியோகிராஃபி மட்டும் எங்களுக்கு கத்து கொடுக்குறீங்களா? ரெடி தோதோ இப்போ முச்சூரு அச்சனை போட்டுட்டு பிரச்சனை பண்ணுற ஆளே என்கிட்ட வேணா சொல்ல வசம்பமா செஞ்சுட்டு சத்தமே இல்லாம கதை கொடுப்பேன் சீனா கொச்சல கொடுத்தா. நியூ பிரின்ஸ் காலேஜ் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது? அது எல்லா காலேஜ் போகும்போதுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எப்படின்னா நம்ம அந்த காலேஜ் படிக்கிறப்போ நான் இந்த இன்டர் காலேஜ் போகிறதெல்லாம் தான் என்னோடய ஹாபியே. காலேஜில் போயிட்டு அந்த ஒரு பீரியட் வரும்ல, இந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் வரும். அந்த பீரியட் வரும்போதே என்னோடய காலேஜ்லலாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் படித்தது டிஃபென்ஸில், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் நான் தான் போய் அந்த நோட்டீஸ் போர்டு எங்கே இருக்குது என்னெல்லாம் இந்த அளவுக்கு அப்போது இருக்கல. அப்போ நான் நோட்டீஸ் போர்டிலலாம் போய் தேடி கண்டுபிடிச்சி இந்த காலேஜில் இது நடக்குதுன்னு சொல்லி அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ளே தலையெல்லாம் கிருன்னு சுற்றிடும் நமக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போனோம்னா அந்த காலேஜில் நம்மள உள்ளே வேற விட மாட்டாங்க. அப்புறமா உள்ளே போய் ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, கிட்டத்தட்ட எல்லா காம்படிஷன்லேயும் தோற்று தான் போயிருக்கேன் டான்ஸில். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஊட்டியிலேருந்து சென்னை வந்த ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து டெக்கோஃபர்ஸ்னு ஒன்று நடக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கும். அந்த காம்படிஷனில் வந்து நான் வின் பண்ணேன். அப்போ அங்கே பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் வருவாங்க. அப்போ நம்ம கீழே இருந்துட்டு எல்லாம் கற்றுவோம்ல, அது நமக்கு எந்தவாக இருக்கும். இப்போ நம்ம வரும்போது அது அவங்கக்கிட்டேருந்து பார்க்குறப்போ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அண்ட் ஹாப்பினஸும் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இதை நம்ம தக்க வச்சுக்கணும். எதுக்காக அவங்க நமக்காக கத்துறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோமா இல்லை பண்ணணுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் க்ரியேட் ஆகும். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு காலேஜ் போகிறப்போ அந்த சத்தமே நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு, இல்லை நீ கரெக்டான வழியில் தான் போறியா அப்படின்னு நிறைய கொஸ்டின் எடுக்கும் இந்த காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம். ஸோ எப்பவுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான். சில பேர் கலாய்ப்பாங்க கீழேருந்து, சில பேர் சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஞாபகம் இருக்கா, நீங்கள் எந்த செலிபிரிட்டி முன்னாடி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு? ஏ ரகுமான் சார் முன்னாடி பண்ணேன். எங்கே? ஜிஆர்டி காலேஜ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் அந்த காலேஜ் ஜிஆர்டி காலேஜ் தான். அந்த காலேஜில் நான் ஒரு முன்னாடி அவர் வந்திருந்தார் கெஸ்ட்டாக. அப்போ நான் அதில் பர்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் அதில் நான் லாஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 40 காம்படிஷனில் நான் தோற்று தான் போயிருக்கேன். டான்ஸ் ஆடி எல்லாத்துலேயும் அந்த தோற்ற பிறகு தான் கற்றுக்கிட்டேன், ஓகே என்னென்னமோ இருக்குது இதில் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரு வைப்பு அவர் வந்து பாடினது, அவர் நிறைய இடத்துல வந்து அந்த 2 லைன் பாடிட்டு போயிடுவார்ல, அந்த அன்னைக்கு அவர் அப்படியெல்லாம் இருக்கல. ஒரு 3 சாங் பக்கம் அப்படியே பாடினார். ரொம்ப பயங்கரமான ஒரு வைப் அது. சூப்பராக இருந்தது. அப்போ ஒரு குட்டி ஃபோன் எங்கிட்ட இருந்தது, அந்த வீடியோ கூட நான் எடுத்து வச்சுருந்தேன். அவர் வந்து கத்தி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் அப்படி வந்து பாடிட்டு அப்படி போனார் அவர். இப்போது ஒரு 40 காம்படிஷன் தோற்றுருக்கீங்க,
அப்படிங்கும்போது அந்த தோல்வியும் உங்களோட ஒரு சக டான்சர்ஸ் இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து கிடச்சி இப்போ ஒரு கோரியோகிராஃபராக நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது வேண்டாம், நான் டான்ஸ் போகணுன்னு நான் வந்து என்னோடய பர்சனல் விஷயத்துக்காக தான் சூஸ் பண்ணி வந்தேன், டான்ஸுக்கு போகணும் அப்படின்னு. நான் டான்ஸுக்கு போகணுன்னு நான் நினச்சதே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவரை பார்த்து அவர்கிட்ட போகணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அவர்கிட்ட நம்ம போகணுன்னா நிறைய கஷ்டப்படணும் ஃபஸ்ட்டு. அந்த கஷ்டத்தில் முதல் கஷ்டம் வந்து நம்ம தோக்குறதா தான் இருந்தது. தோற்ற உடனே அதை விட்டுறக்கூடாதுன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது, என்னால் எது பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை நான் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பையனா. அது ஒரு சின்ன ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாடுறோம், சும்மா கிளாஸ்க்குள்ளேயே ஏதாவது ஒரு கிரிக்கெட் விளையாடுறோன்னா கூட நாங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வேணாம். அதனால் தோக்கும்போது தான் நிறைய கற்றுக்கிட்டேன். கோயம்புத்தூர், ஊட்டியில் எல்லா காலேஜ்லேயும் தோற்றேன், கோயம்புத்தூரில் வந்து தோற்றேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து நான் சென்னையில் ஃபஸ்ட்டு வந்தது அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. அதுக்கப்புறம் 7up டான்ஸ் பட்டாளம்னு ஒரு காம்படிஷனுக்காக வந்தேன். அந்த காம்படிஷன் வந்து தான் டான்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. நம்மக்கிட்ட இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, அப்போ நான் அந்த டான்ஸ் பட்டாளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய டீம்களெல்லாம் பார்த்துட்டு போயிட்டேன். நான் ஊட்டி திரும்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்து திருப்பி விஜய் டிவிக்கு வந்து ஒரு காம்படிஷனுக்கு கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 2. நான் யாரெல்லாம் பார்த்து லேர்ன் வந்தேனோ அவங்க லேர்ன் பண்ணிட்டு போனனோ அந்த டீமுங்க தான் எனக்கு அங்கே காம்படிட்டராக இருந்தாங்க. பெரிய பெரிய டீம் சென்னையில் இப்போ வரைக்குமே அவங்கெல்லாம் ஃபேமஸாக தான் இருந்தாங்க. அப்போது இருந்த டீம் அவங்க கூட தான் நாங்கள் காம்படிட் பண்ணோம். அப்போ அவங்க கூடலாம் காம்படிட் பண்ணி தான் நான் டைட்டில் வின் பண்ணேன். இவங்ககிட்டலாம் தோற்றுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட வின் பண்ணேன். அப்போதுலேருந்தே என் மைண்டில் இருந்தது ஒரே ஒரு தான், அது பிரபுதேவா மாஸ்டர் மட்டும்தான். அவர்கிட்ட போய் எப்படியாவது ஒரு வேலை செய்யணும், ஒரு நாளாவது ஒர்க் பண்ணிடணும்னு விடாமல் அதையவே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தேன். நடந்துருச்சு, எல்லாமே நடந்துருச்சு இல்லை? ஓகே, இப்போ கோரியோகிராஃபராக எத்தனை படம் இது? நான் தமிழில் 4 படம் பண்ணிட்டேன், மலையாளத்தில் 4 படம் பண்ணிட்டேன். அது வந்து க்ளோஸ் டு மை ஆர்ட் அப்படின்னு சொன்னால் பிரபுதேவா மாஸ்டருக்கு கோரியோ பண்ணது. அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இது அமையும், என்னை வந்து ஒரு கோரியோகிராஃபராக ஆடியன்ஸும் சினிமாவில் இருக்கவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா அது தாஷமகான். இதில் தான் எல்லாருமே நான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் எனக்கு எல்லா ஃப்ரீடமுமே இருந்தது. நான் என்ன கேட்டேனோ அதை டைரக்டர் வந்து எங்கேயுமே எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. எனக்கு இப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும்ல ஐடியாஸ் எல்லாம் எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுத்தாரு. அண்டு ஹரிஷ் கல்யாண் பிரதர், அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறப்ப தான் அவருக்கு எதுவுமே அவர் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப்பு பண்ணுறாரு அப்படின்னும்போது ஃபஸ்ட் டைம் அவருக்கு அது பண்ணும்போது வரலன்னா அஸ் அ கோரியோகிராஃபராக நம்மளும் யோசிக்கணும்ல, சரி மாற்றி வேறு ஏதாவது போடுவாமா. நான் அப்படி யோசிச்சு தான் இருந்தேன், ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஓகே மாற்றி வேறு ஒன்று பண்ணலான்னு. அவர் ஒரு 10 டைம் 15 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டாரு. இது நான்லாம் வேற எங்கேயாவது சொல்லணும் அவர் ஸ்டேஜில் இருக்கும்போதுன்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஓகே, எப்படினாலும் அவர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்பாரு. அண்ட் அது அந்த மாதிரி இந்த சாங்கில் எனக்கு எல்லா ஃப்ரீடமுமே கிடச்சிது. 2 நாள் சாங் ஷூட் பண்ணோம், 2 நாள் நைட்டு. அதுவே எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம், நான் 2 நாள் ஷூட் பண்ண சாங் இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண எல்லா படமுமே வந்து புது கோரியோகிராஃபர்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா லோ பட்ஜெட் படமாக ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கனால அது ஒரு நாளில் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெட்டேக் நம்ம தலையில் இருக்கும் எப்போவுமே. நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியாது, பட் அது நமக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும்ல, ஒரு நாளில் ஒரு சாங்கை முடியணும். இது நான் 2 நாள் ஷூட் பண்ண முதல் சாங் இது, எனக்கு பிடிச்ச மாதிரி ஷூட் பண்ண ஒரு முதல் சாங் இது. அண்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு கோரியோகிராஃப் பண்ண சாங் இது. அண்ட் நிறையா இருக்குது. ஏன்னா நான் என்னோடய கெரியரில் கோரியோகிராஃபராக ஆகிட்டு நான் பாருங்கள் என்னோடய லைஃப்பில் இதுதான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னு சொல்கிறேன்ல. இந்த சாங்கை முடிச்சுட்டு போய் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. காலையில் 6 மணிக்கு இந்த சாங் முடிக்கிறேன், அன்றைக்கி என் கல்யாணம். அப்படியே 2 நாளுமே 6 o'clock போய் என்னோடய ஹல்தி, அடுத்த நாள் காலையில் 6 o'clock போய் என்னோடய மேரேஜ் முடிஞ்சது. ஓகே, ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த சாங். ஓகே, இப்போ தாஷ்மஹாலில் கோரியோகிராஃபர், ஓகே நீங்கள் ஆக்டராகவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி ஏதாவது சொல்லலாமா? இங்கே இல்லை, நான் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். எப்படி நான் என்னோடய கோரியோகிராஃபியில் இது வந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஆக்டிங்லேயுமே இந்த படம் அமீருக்கு ஆக்ட் பண்ண வருமா இல்லை அமீர் வந்து ஆக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்,
அமீருக்கு ஆக்டிங் வருமா வந்துருச்சு அப்படின்லாம் எல்லாம் சொல்ல தெரில. பட் என்கிட்ட இருந்து இருக்கிற பெஸ்ட்டாக அவுட்புட்டாக டேரக்டர் எடுத்திருக்காரு. ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு கேரக்டர். இப்போ நீங்கள் பிக் பாஸில் இருந்துருங்க. பிக் பாஸ்லேருந்து வெளியே வரும்போது நாங்கள் இப்போ கோரியோகிராஃபர்லாம் தாண்டி ஆக்டராக இப்போ அமீர் நிறைய பண்ண போகிறாரு அப்படின்னு இருக்கும்போது ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்டாக ஒரு துணிவு வருது. அதில் அமீர் பாவனி 2 பேருமே இருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. டு பி ஃப்ரங்க் அதில் ரொம்ப சின்ன ரோல் பண்ணிங்க. பட் அதுவே பெரிய விஷயம். அஜித் சாரோட ஒரு படம் மிகப்பெரிய படத்தில் இருக்கிறதே பெரிய இதுவும் போது அது பண்ணுறீங்க. அடுத்து நிறைய பண்ணுவீங்க ஒரு ஆக்டரா அப்படின்னு நினைக்கும் போது ப்ராஜெக்ட்ஸ் அந்தளவுக்கு நாம் பார்க்க முடியும் போது ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் சினிமாவுக்கு வந்தது ஒரு டைரக்டர் ஆகணும், கொரியோகிராஃபர் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சினிமா வந்தேன். ஆக்ட் பண்ணணுங்கிறது என்னோடய லிஸ்ட்லேயே இருக்கல. நான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் எனக்கு இருக்கல. ஏன் அப்படின்னா நான் நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்கேன். எனக்கு என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால் நல்லா இருக்கணும், இல்லை நமக்கு ஆக்டிங் வருமா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் பிக் பாஸ்லேருந்து வெளியில் வரும்போதுமே என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா நான் பெரிய கொரியோகிராஃபர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. பெரிய ஆக்டர் ஆகணுங்கிறது என் மைண்டில் கொஞ்சம் கூட இருக்கவே இல்லை. எனக்கு ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை. அந்த துணிவு படத்தில் கூப்பிட்டு கேட்ட உடனே அஜித் சார் படம் நான் ஓகே சொல்கிறேன் அப்படியெல்லாம் நான் சொல்ல. நிஜமாக நான் ஓகேவா, என்ன தான் கால் பண்ணி கேட்குறீங்களா, நான் ஆக்ட் அப்படின்னு தான் கேட்டேன் நான் அவங்கக்கிட்ட. அண்ட் ஆமாம் அப்படின்னது. நான் என் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா என்னோடய 2 ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் தான். ஒன்று அஜித் சார், இன்னொன்று மஞ்சு வாரியர் மேம். இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க கூட நான் ட்ராவல் ஆக போகிறேன். கிட்டத்தட்ட 20 days நாங்கள் வந்து பேங்காக்கில் ஒன்றா இருந்தோம். அண்ட் அடுத்து எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பண்ணும்போது படத்தோட டைரக்டர் H. வினோத் சார். நான் அப்போ அவர் கூட இருந்தேன்னா நான் டைரக்ஷனை பாதி கற்றுக்க போகிறேன். நான் முடிவில் தான் இருந்தேன். நான் போய் நடிக்கிறேனோ இல்லையோ, எனக்கு ஷார்ட் இருக்கோ இல்லையோ, அவங்கள விட்டு நகரக்கூடாது, அவர் பக்கத்துலேயே இருக்கணும், அவர் என்னென்னலாம் பண்ணுறாருன்னு கற்றுக்கணும், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சு நான் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணேன். அண்ட் நடித்ததுக்கப்புறம் எல்லோரும் அதுதான் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, நான் நல்லா இருக்கேன். என்கிட்ட சார் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் அஜித் சார். அது கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் வந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் யாராவது வந்து கதை சொன்னாலும் கரெக்டாக அதில் இறங்கி அதுக்கான ஹோம் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து கதை நிறைய கதை வந்து சொல்கிறாங்க. பட் சில கதையெல்லாம் கேட்குறப்ப எனக்கு பயமாக இருக்குது. நான் அந்த கதைக்கு ஆப்டாக இருப்பேனா, கரெக்டான ஆளாக இருப்பேனா, இப்போ தானே நமக்கு உள்ளே வந்திருக்கோம், அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. அதனாலே நான் நிறைய கதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இது தாசமகன் வந்து நான் கரெக்டாக இந்த 3 வருஷமும் நான் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எல்லாத்தையுமே நான் எடுத்து பண்ணிக்கணும், வர்றதெல்லாம் நான் பண்ணிடணும் அப்படின்லாம் பண்ணாமல் வெயிட் பண்ணி கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் இந்த படம். அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் இதில். ஸோ ரொம்ப ஹாப்பி. இது ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல வரோன்னா இதுதான், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோவில் போய் வின் பண்ணிட்டாலோ, நான் சொல்கிறது டான்ஸில் நான் 3 டைம் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் விஜய் டிவியில். அதனால் நம்ம ஒரு பெரிய ஆளாகிடுவோம், அதனால் நான் ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுவேன், அதனால் நான் பெரிய கோரியோகிராஃபர் ஆயிடுவேன் அப்படின்னா கிடையாது. நான் பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டேன், நான் வெளியில் வந்தோடனே பெரிய ஹீரோ ஆயிடுவேன், பெரிய கொரியோகிராஃபர் ஆயிடுவேன், பெரிய டைரக்டர் ஆயிடுவேன் அப்படின்னா அதுவுமே கிடையாது. நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எதை தேடி ஓடுறோம் அப்படிங்கிறது நம்மளை கூப்பிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கணும். அது எனக்கு நான் டைட்டில் வின் பண்ணப்பவே தெரியும். எனக்கு இந்த டான்ஸ் ஷோவில் டைட்டில் வின் பண்ணப்பவே நான் யோசித்தேன், நம்ம விஜய் டிவியில் டைட்டில் வின் பண்ணிட்டோம், இனி அடுத்து பிரபுதேவா மாஸ்டர் தான், அவருக்கு போகிறோம் டைரெக்டாக அப்படின்லாம் யோசிச்சு. ஆனால் பட் வெளிலேருந்து பார்க்கும்போது அவங்க அப்படி தானே நினைப்பாங்க. ஆமாம், ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க அப்படி தானே ஜெயிச்சிட்டாங்க போயிடுவாங்கப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நான் டைட்டில் வின் பண்ணிட்டு 3 வருஷம் ஆச்சு எனக்கு அவர்கிட்ட இருந்து கால் வர்றதுக்கு. நம்பர்லாம் வாங்கிட்டு போயிட்டார் என்னோடது. நான் கேரவனுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ்புக் ஃபோட்டோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர்னு கேரவனில் எழுதியிருக்கோம். அந்த கேரவன் வாசலில் இப்படி நின்று இப்படி காமிச்சு நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பேன். அந்த கேரவனுக்கு வெளியில் நான் நின்று அவரை பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு அவரோட மேனேஜர் வெளியில் வந்து யார் இங்கே அமீர் அப்படின்னாரு. நான் தான் அப்படின்னா மாஸ்டர் உங்கள் நம்பர் வாங்கணும்னு சொன்னாருன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. 3 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட இருந்து எனக்கு கால் வரவே, மாஸ்டர்கிட்ட இருந்து. ஸோ அந்த நம்ம டைட்டில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னதுமே நம்மளை தூக்கி யாரும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா அவர் கூட நான் ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணேன். அந்த சாங் பண்ண உடனே வாங்க அமீர் வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிட மாட்டோம். நம்ம எப்படி வேலை செய்கிறோம், அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. இது எல்லாமே மாறும் அப்படின்னு நான் வந்து தாசமகனை பிலீவ் பண்ணியிருக்கேன். ஹவ் இஸ் லைஃப்? சூப்பராக இருக்குது. சூப்பராக இப்போது நீங்கள் சொல்லும்போது எல்லாமே இப்படி தான் இருக்குது. டிஃபென்ஸ் போகிறீங்க,
அங்கேருந்து அது இதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, டான்ஸ் போகிறீங்க, 40 காம்படிஷன் தோக்குறீங்க, அதுலேருந்து யாரை இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கே கொரியோ பண்ண போகிறீங்க. இப்போ உங்கள் லைஃபே ஒரு மாதிரி இங்கேருந்து இப்படி இருக்குல்ல, இது மூலயமா நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா உங்களை மாதிரி ட்ரை பண்ணுற ஒருத்தவங்களுக்கு? தென் ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இப்போது இதுதான் போகிறீங்க, டிஃபென்ஸ் வந்து வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதுனால எடுத்தீங்க? இல்லை என்னோட ஆசை நான் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணுங்கிறது. அதுக்கு நான் நிறைய விஷயம் எல்லாருக்கும், நான் வந்து 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். வாங்கிட்டு நான் போய் 11th வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுக்கிறேன், ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறேன். எல்லாரும் ஏன் எடுக்கிற, பயாலஜி எடுத்துக்க, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. இல்லை நான் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு போனேன். அங்கே 12th நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஹிஸ்ட்ரியில் வந்து 180 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். பட் இதெல்லாம் வாங்கிட்டு நான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடச்சிச்சு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே ஆர்மிக்கு டிஃபென்ஸ் கிடச்சிருச்சு. டிஃபென்ஸ் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஒன்று சென்னையில் இருக்குது, இன்னொன்று வந்து ஊட்டியில். இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ஊட்டியில் போய் ஜாயின் பண்ணியாச்சு. என்னோடய அம்மா ஆசை தானே நான் டான்ஸர் ஆகணுங்கிறது. அவங்களுக்காக தான் நான் மிலிட்ரியை விட்டுட்டு அந்த ஃபீல்டை விட்டுட்டு நான் டான்ஸ் போனேன். அதான் அந்த காம்படிஷன்லாம் தோற்றுட்டு ஒரு காம்படிஷனில் ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு ஹோப் வருது. அது ஒரு ஹாபியாக தான் வச்சுட்டு இருந்தேன் நான். அந்த 40 காம்படிஷனில் தோக்குறதில்ல, எனக்கு டான்ஸ் வருது, போய் ஆடுவோமே அப்படின்னு சொல்லி நான் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு காம்படிஷனில் ஜெயிச்ச பிறகு நமக்கு ஒரு நம்மளால் ஜெயிக்க முடியுது, அப்போ ஏதோ இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் டான்ஸ் ஃபீல்டு. ஓகே, அவங்களுக்காக நான் ஒன்றுமே பண்ணல, அவங்க இருக்கும்போது எதுவுமே பண்ணல, அவங்க இல்லை அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஏன்னா என்னை எப்போவுமே கேட்டுகிட்டே இருந்தது அவங்க தான், நீ எப்போ டான்ஸ் ஆடுவேன், எப்போ அதை பண்ணுவேன், இந்த லோக்கல் சேனல்லலாம் டான்ஸ் ஆடும்போது எப்போ ஆடுவேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் டான்ஸு. ஸோ என்ன சொல்ல வரேன் எல்லாருக்குன்னா, ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதில் விடாமல் இது பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக கிடச்சிரும், அவ்வளோதான். டெஃபினெட்லி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க, ஹாப்பியாக நினைப்பாங்கல்ல. ஆமாம், அதுவும் இருக்கும். நம்ம நிறைய இடத்துல நான் சிலதெல்லாம் பார்க்குறப்போ, இப்போ நான் இங்கே உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கல, இந்த இன்டர்வியூவே என் மைண்டுக்குள்ளே இப்போ இங்கே இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு நமக்கு எல்லா இடத்துலையுமே எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அமீர் வந்து அமீர் பாணி இப்படி எதை போட்டாலோ இல்லை அமீர் பவுண்டன் பாசிட்டிவிட்டிஸும் நிறையா உங்களை சுற்றி இருக்குது, நெகட்டிவிட்டிஸும் நிறைய சுற்றி இருக்குது, ஒரு கான்ட்ரவர்சிஸும் நிறைய சுற்றி இருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்கள் எப்படி டேக் டவுன் பண்ணிப்பீங்க? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கரியர் இருக்குது, உங்களுக்கு டெய்லி லைஃப் ரொட்டீன் இருக்குது, கோரியா பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் எப்படி டேக் டவுன் பண்ணிங்க? ஒரு பாசிட்டிவிட்டிஸாக இருக்கட்டும், நெகட்டிவிட்டிஸாக இருக்கட்டும், கான்ட்ரவர்சி, இதெல்லாம் எப்படி டேக் டவுன் பண்ணி? சார் இந்த நெகட்டிவிட்டி, கான்ட்ரவர்சி இதெல்லாம் சொல்கிறீங்களா, இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் அது அப்படியே அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணுங்க அப்படின்லாம் எல்லாருமே அப்படி தானே சொல்லுவாங்க. எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே தூங்குற வரைக்கும் நமக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் மோர் ஓவர் எனக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, பாவனி நானும் ஒன்றா வேற இல்லை. அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு குக் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை வேற அவங்க பெருசாக போட்டுக்கிட்டு பிரிஞ்சுட்டா தெரிஞ்சவங்களுக்கு அது விடுங்க, நான் வேற குக் பண்ணணும். எனக்கு இந்த குக்கிங்கும் பண்ணி குக் பண்ணுவீங்கல்ல? இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ அங்கேருந்து கால் பண்ணி நான் இயர்ஃபோன் போட்டுப்பேன், அவள் சொல்லிட்டுருப்பா, எல்லாத்தையும் செய்வேன். கடைசியாக ஒரு டேஸ்ட் வரும், நான் சொல்லுவேன் டேஸ்ட்டாகவே இல்லைன்னு, அவள் சொல்லுவாள் அது கூட கொஞ்சம் லவ் போடணும் அப்போ தான் டேஸ்ட் வரும், லவ்வோட அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவ்வளோ ஷெட்யூல் இருக்கும்ல. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் கோரியோகிராஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டே இருந்தேன்னா கோரியோகிராஃபர் ஆக முடியாதுல்ல. நம்ம அப்புறம் இன்னொன்று அவங்க ஒன்று சொன்னாங்க, அமீர் வந்து என் கூடயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாமே கூட நான் சிலதெல்லாம் கேள்விப்படுறேன், நீ வேலைக்கு போக மாட்டியா, அதுக்கு மீனிங் அது இல்லைப்பா, புரியுது. ஸோ நான் அந்த கோரியோகிராஃபர் ஆகணுன்னாமே நான் நிறையா பெரிய ஆர்டிஸ்டோட இன்டர்வியூலாம் பார்த்துருப்போம்ல, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க நான் இந்த படம் நடிச்சிட்டா கூட அடுத்த படத்துக்கு நான் ஆடிஷன் போய் தான் செலக்ட் ஆனேன்னு சொன்னேன். அது வெளியில் இருக்க எல்லாருமே அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம 10 படமே நடிச்சிட்டாலும் நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஆகிட்டா வேறு, இல்லை அப்படின்னா நம்ம டெய்லியுமே போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி தான் ஆகணும். டெய்லியுமே ஒருத்தரோட ஆஃபீஸில் போய் நான் இப்படி ஒரு கோரியோகிராஃப் பண்ணுறேன், எனக்கு கோரியோகிராஃபி படத்தில் சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கெஞ்சு தான் செய்யணும். போயிட்டு தான். ஆமாம், அப்போ அதெல்லாம் நான் பார்க்கணும்ல, அதெல்லாம் நான் உட்காந்து அதுக்கே நமக்கு டைம் இருக்கும். நைட்டு வந்து படுத்து தூங்கி காலைல திருப்பியும் அடுத்த வேலை எப்போப்பா இதுதான் இருக்குமே தவிர இவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இப்போது அது உண்மையாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, இப்போ ஒரு சிலர்லாம் பேசுதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு யாரையா நீங்கள்லாம் எங்கேருந்தையா பார்த்துட்டு வாங்கடா ஒரு மேட்ரு சொல்கிறேன் ப்ரோ. ஐ திங்க் அவுட் ஆஃப் த இதுவாக இருக்கான்னு எனக்கு தெரில. நான் ஒரு பத்திரிகையாளரை வந்து மீட் பண்ணேன்.
அவரை வந்து அவர் என்னை பற்றி ஒரு வீடியோ வேறு போட்டிருக்காரு, என்னையும் பாவனையும் பற்றி. சரிங்களா, அவர் வந்து பயங்கரமாக பேசி போட்டிருக்காரு. பட் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர், ஒரு தெரிஞ்சவராச்சு அப்படின்னு தெரிஞ்ச ஆளாக இருக்கார். அப்புறம் என்னை பற்றி பேசியிருக்காருன்னா என்ன அவருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு ஃபங்க்ஷனில் நான் மீட் பண்ணேன். ஹாய் சார் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தேன். ஹாய் ஹாய் அப்படின்னு சொன்னார். சார் அமீர் அப்படின்னு அப்படின்னாரு. நான் அமீர் சார் அப்படின்னு. ஓ சரி சரி சார், அமீர் பாவனி சார், நீங்கள் என்னை பற்றியெல்லாம் பேசியிருந்தீங்கல்ல. ஆமாம் ஆமாம், உங்களை பற்றி நான் பேசியிருந்தேனே அப்படின்னு. சரி ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்கு. புரியுதா? இப்போ நான் அதுக்குன்னு எல்லாத்தையும் குறை சொன்னேன்னு இது ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் வேண்டாம். சிம்பிள். நான் அவருக்கு என்ன யாருன்னே தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா அடிச்சு விடுறது தான். ஆனா இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குங்க. அதாவது நம்ம சும்மா கதை கட்டுறது வேற, அதுக்கு நான் அவங்க யாருன்னே தெரியல பேசும் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கா? என் ஃபோனு ஆஃப்ல இருக்கு, நான் எங்க இருக்கேனே தெரில பாவனிக்கு. இன்னொரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு, அமீருக்கு கால் பண்றாங்களாம், அவர் எங்க இருக்காருன்னே தெரிலையா. புரியுது எனக்கு. ஆனா சீரியஸா பட் எங்களுக்கெல்லாம் ஒண்ணு நம்ப மாட்டோம், இல்ல நம்புவோம். இது ரெண்டு சான்ஸ் தான். பட் உங்களுக்குலாம் சிரிப்பு வரும்ல? ஆமாம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான், ரெண்டு பேரும் ஒன்றா பக்கத்து எங்கே இருப்போம். ஆனால் அவங்க சொல்கிறாங்கல்ல கால் பண்ண மாட்டேன்னு சொல்லி. நம்ம ஆளுக்கு வேற ஒரு பயங்கரமான ஹேபிட்டு, அடிச்சுக்கிட்டே இருப்பா ஃபோனு. நான் காலிலேயே இருக்கணும், பேசிட்டே இருப்போம். நைட்டு தூங்கும் போதெல்லாம் அவள் காலில் தான் இருப்பான். இப்படி நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஜாலியாக இருக்கும். ஓகே, பட் ஒரு கரியருக்காக ரெண்டு பேரும் அப்படி ஒரு இது போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்ட் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே தான் இருக்குது. அவங்க இப்போ கௌதம் கார்த்திக் சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க, ரூட் அப்படின்னு சொல்லி. அதில் வேற அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆயுஷ்மான் குரானா சாரோட பிரதர் கூட பேரா பண்ணியிருக்கா. அப்படியா? ஆமாம் ஆமாம். ஐயோ ஆமாம்மா, தமிழ் படம் ரூட். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் நடிச்சிருக்கா. அண்டு தெலுங்குல அவங்களுக்கு எப்போவுமே ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு நிறையா ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அது அவங்க ரொம்ப பிஸியாகவே தான் இருக்காங்க. இப்போ நானுமே இவ்வளோ நாள் இதுக்காக ஓடிட்டு இருந்தேன். அண்டு நான் இப்போ இவ்வளோ நாள் வினோத் சார் பற்றி எல்லாம் சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன், அவர்கிட்ட கூட இருந்தேன். அவர் மூலயமா அங்கே போனதுனால எனக்கு என்ன கிடச்சிச்சு, அந்த படம் மூலயமா என்ன கிடச்சுன்னா வினோத் சாரோட ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. அவர் என்கிட்ட நான் ஏதாவது கால் பண்ணி நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் எனக்கு சொல்கிறாரு, இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அட்வைஸ் எனக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் தான் நான் பெருசாக பார்க்குறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நான் என்னோடய வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த சைடு இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு காமெடியாக தான் இருக்கும். அதனால் பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன். அண்ட் இந்த கமெண்ட்ஸ் படிக்கிறது இதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுவாங்க. அவங்க தான் உட்காந்து இங்கே பாரு இந்த கமெண்ட் வந்திருக்கு, இந்த கமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். நான் எதுவுமே படிச்சுக்க மாட்டேன். தாஸ் மகான் டீம் இங்கே வந்திருக்காங்க. ஒரு பலத்த கரகோஷத்துடன் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். டீம், கேன் வி ப்ளீஸ் ஆஸ்க் யூ டு ஜாயின் அஸ்? அண்ட் ஆஃப் கோர்ஸ் வெரி ஓன் ஆமீர் இங்கே இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம். ஒரு எக்ஸைட்டிங்கான யங் ஃப்ரெஷ்ஷான ஒரு டீமாக இருக்கீங்க. அமீர்ஜி, உங்ககிட்ட கேட்கலாமா? ஆக்சுவலி எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஏன் நான் வந்த உடனே மைக் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா, அந்த படத்துலேயே தெரிஞ்சிருக்குல்ல, அந்த மைக் இதில் அவர் வந்து ஒரு ரேப் சிங்கராக பண்ணியிருக்காரு. அண்ட் நானும் அவரும் சேர்ந்து ரேப் சிங்கர்ஸ் அந்த படத்தில். இவங்க எல்லாருமே அதில் ரேப் சிங்கர்ஸாக பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க எல்லா பாட்டுமே இவங்கெல்லாம் பாடினது தான். அதனால தான் வந்த உடனே அவங்கக்கிட்ட மைக் கொடுத்தேன். ஸோ அவங்கக்கிட்ட எல்லாம் கேளுங்க, அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன். ஃபேண்டாஸ்டிக். எல்லாருமே ரேப் சிங்கர்ஸா? யா, ஆமாம் ஆமாம், எல்லாருமே ரேப் பண்ணுறோம். எல்லாருமே. ஸோ படத்தில் எத்தனை பாட்டு சார்? 5, 6 எல்லா பாட்டுமே நீங்கள் பண்ணது தான்? ஆமாம். இந்த படத்தில் டேரக்டர் யூஸ் பண்ணதே ஆல்ரெடி தெரிஞ்ச ரேப்பர்ஸ் இல்லை. நாங்கள் வந்து யாருக்குமே தெரியாதவங்க. இப்போ இத்தனை பேருக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய வாட்டி உங்களை வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக. ஆண்டவர் இருக்கான், பார்ப்போம். அண்ட் வி ஆர் த ஓஜி கேங் ஆஃப் தமிழ் ஹிப்ஹாப். இங்கே தமிழில் சென்னை வந்து ரேப் ஸ்டார்ட் பண்ணது ஒரு முக்கிய காரணம் ரூட்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து நீங்கள் இப்போ தமிழ் ரேப்லாம் கேட்குறீங்க. இங்கே நாங்கள் எல்லாருமே ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னையில் ரேப் ஸ்டார்ட் பண்ணது ரூட். அண்ட் வெரி ஹாப்பி ரேப் வந்து இவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு. தேங்க்யூ சார். ரூட் அவர்களே,
Thank you for being the OG hip hop rapper in Chennai. And many more to go to all of you. வாழ்த்துக்கள். அட்டகாசமா வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்க இந்த மாதிரியான ஒரு பாட்டை இது வரைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கோரியோ பண்ணிருக்காரு. அது அந்த லாஸ்ட் வர அந்த ரேப்புக்கு அந்த டான்ஸ் ஆடுவாரு. கோரியோகிராஃபர் ஆயிருங்க. சார் அந்த டான்ஸ் வந்து கேட்க போறோம், பார்க்க போறோம். அது எல்லாமே வந்து இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்விகள். அன்னைக்கு ஏகே கூட ஒரு பெரிய ஸ்டார் கூட நடித்து அட்டகாசம் பண்ணீங்க. இன்றைக்கி ஒரு ரைசிங் ஸ்டார் HK ஹரிஷ் கல்யாண் அவர்கள். இந்த கொலாபரேஷன் உங்களை பொறுத்தவரை எப்படி வந்திருக்கு? எவ்வளோ சந்தோஷமான ஒரு கொலாபரேஷன்? சரி, எல்லாருமே இந்த கலைஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த டான்ஸ் ஆடுறவங்க, நடிக்கிறவங்க, கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் எதை நோக்கி ட்ராவல் ஆகுறாங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா அப்படின்னு தான். அப்படி நான் ட்ராவல் பண்ண காலத்துலேருந்து எனக்கு எல்லா பிளாட்ஃபார்முமே ஒன் பை ஒன் கிடச்சிக்கிட்டே தான் வந்தது. நான் எப்போ கோரியோகிராஃபராக ப்ரூவ் பண்ணுவேன் படங்களில் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு தாஷமகான் அமைச்சு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நான் இதில் நல்ல ஒரு கோரியோகிராஃபராக ப்ரூவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் துணிவு படத்தில் சின்ன சீன் அஜித் சார் கூட நடிக்கிறதுக்கு கிடச்சிது. பட் இந்த படத்தில் த்ரூ அவுட் நான் மூவியில் இருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஆக்டராக ரெஜிஸ்டர் ஆவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபென்டாஸ்டிக். அண்ட் நீங்கள் சொன்னீங்க நான் ப்ரூவ் பண்ணோம், ஒரு பெட்டர் கொரியோகிராஃபராக ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு. நீங்கள் ப்ரூவ் எல்லாம் பண்ணவே வேண்டாம். உங்களை ஒரு டான்ஸராக, ஒரு கொரியோகிராஃபராக நாங்கள் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் த்ரூ அவுட் நீங்கள் வரீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆக்டராக நாங்கள் வந்து அவ்வளோ வந்து அன்பு காட்ட போகிறோம், அவ்வளோ சப்போர்ட் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ரைட். ஸோ அந்த லாஸ்ட் பீட்டை மட்டும் எங்களுக்காக, அந்த கொரியோகிராஃபி மட்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா கொஞ்சம் லைட்டாக? வெட்டி எஸ் எஸ். அப்பா எடுத்துக்கூடாது, ஒரு சின்ன பீட்டு கொஞ்சமாக ஆடுறேன். சரியா? ஓகே. இப்போ முச்சுறேன். அர்ச்சனை போட்டுட்டு பிரச்சனை பண்ணுற ஆளு என்கிட்ட வேணா சொல்ல சம்பவம் செஞ்சுட்டு சத்தமே இல்லாம கதை கொடுப்பேன் சீனா. அதான் நானும் இப்போ டக்குனு பாட்டு முடிஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் தானே வந்தது ஹீரோ என்ட்ரி. ஆமீர் அவர்களே, நாங்கள் எல்லாரும் அப்படியே பார்த்தோம். அந்த 10 செகண்ட்ஸ் வந்து அப்படியே பார்த்தோம். உங்களை எல்லாரையுமே ஆனர் பண்ணுறதுக்காக we obviously have the college team. Can we please invite Swaminathan sir, our very own director at Regalia 2026, and of course நம்மளோட principal honor Saravanan sir to honor this fantastic Dasamakan team. இல்லைங்க, அவங்க எதுவுமே சத்தமே இல்லையாப்பா. பவழமல்லி அவங்க ஸ்டைல பாடுறாங்க, சத்தம் போடுங்க. சித்தப்பு சிக்குன்னு வாரானே, சித்தப்பு சிக்கதை குத்துட்டு போறானே. New Prince Sri Bhavani College of Engineering and Technology, Regalia 2026. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு